இந்த ஓடிடில நீங்க பார்க்க போற எல்லா படமும் ஃப்ரீ தான். இப்போ யுவர் பேக்கர்ஸ் ஃபவுண்டேஷன்னு ஒரு அமைப்பு வச்சு அது மூலியமா சோஷியல் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருந்த இவங்க இப்போ யுவர் பேக்கர்ஸ் ப்ளே அப்படின்னு ஒரு ஓடிடியை லான்ச் பண்றாங்க. இந்த ஓடிடில வரப்போற எல்லா படத்தையும் நீங்க ஃப்ரீயா பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க. இது கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா நான் ப்ராஃபிட் ஓடிடி பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறப்ப எதுக்காக இப்படி வச்சிருக்கோம்னா, நாங்க இப்போ இனிஷியலா வந்து சப்ஸ்கிரிப்ஷனுக்கெல்லாம் எந்த விதமான சார்ஜஸுமே வந்து நாங்க வாங்க மாட்டோம். நாங்கள் யோசிச்சு அதுக்கப்புறம் தான் இந்த பிளானே வந்து நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணோம். இந்த ஓடிடியோட லான்ச் நேற்று நடந்துச்சு. அதில் ஆர்கே செல்வமணி, எஸ்வி சேகர், யூகி சேது, மைம் கோபி, போஸ் வெங்கட்னு நிறைய பேர் கலந்துக்கிட்டு வாழ்த்த வந்தாங்க. வாழ்த்துறது மட்டும் இல்லாமல் அவங்க சில அட்வைஸும் கொடுத்துட்டு போனாங்க. வென்யூல நீங்கள் வந்து நிறைய இவர் போஸ் வெங்கட் சொன்னது போல, செல்வமணின்னு சொன்னது போல, மக்களுக்கு பிடித்த மாதிரி அப்படிங்கிறதுல ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன இருக்குன்னா, நீங்கள் ஒன் அண்ட் ஆஃப் மினிட்ஸ் ஷார்ட்ஸாக ஒன்னா சேர்ந்து கோர்த்து ஒரு மாலையாக தயாரித்து அதில் நீங்கள் விட்டீங்கன்னா people will start tuning into your OTT, but be very cautious about the quality. எல்லாரும் வாங்க அப்படின்னா அதுதான் இல்லை என்பதுதான் திரைப்படம் மீண்டும் மீண்டும் நமக்கு சொல்லி புத்தி காட்டுகிறது. ஸோ நல்ல குவாலிட்டி என்ன மீன் பண்ணணும்னா ஜனரஞ்சகம் என்பது முக்கியம். ஃப்ரீ ஓடிடின்றதுனால குவாலிட்டி இல்லாத படம் கொடுத்துறாதீங்க. ஃப்ரீயா கொடுக்கறதா இருந்தாலுமே அது குவாலிட்டியான படமா இருக்கணும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ நீங்க உங்க சின்ன அட்வைஸ் என்னன்னா கிஷோருக்கு, இந்த திரைப்படங்கள் நல்ல திரைப்படங்கள் இதுல வரும் அப்படிங்கிற எண்ணத்தை முதல்ல வந்து பொதுமக்கள் உருவாக்கும். ஸ்ரீசேகர் சொன்னதுல ஒரு விஷயம் என்னன்னா, ஃப்ரீயா கொடுக்க வருதுங்கிறதுக்காக எல்லாத்தையும் ஜனங்க பார்த்துட மாட்டாங்க. அதனால இந்த படங்கள் அது நீங்க விலை கொடுத்து வாங்குற படமா இருக்கலாம், இல்ல ஷேர்ல வாங்குற படமா இருக்கலாம், தரமா இருக்கிற போது ஜனங்கள் வாங்க தயாரா இருக்காங்க. அந்த வகையில நீங்க வாங்குற திரைப்படங்கள் அது ஹீரோ இருக்கணும் அவசியம் இல்லை, ஆனா கண்டென்ட் வைஸ் அந்த திரைப்படங்கள் மிக நல்ல திரைப்படங்களா இருக்கும். இந்த ஓடிடி ஆண்ட்ராய்டு போனா இருந்தாலும் சரி, ஐபோனா இருந்தாலும் சரி, அதுல நீங்க இன்ஸ்டால் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்க ஒரு முழு படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா அதுல 50, 100, 200ன்னு உங்களுக்கு பிடிச்ச தொகையை நீங்க போடலாம். இம்பாக்ட் டிக்கெட் அப்படிங்கிற மாதிரி தான் வச்சிருக்கோம். ஒரு மூவியை வந்து பாக்குறாங்க, மூவியை பார்த்துட்டு இஃப் அந்த யூசர்ஸ்க்கு வந்து சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு இருந்துச்சுனாக்கா அவங்க வந்து எனி கைண்ட் ஆஃப் அமௌண்ட் 50 rupees, 100 rupees whatever வந்து அவங்க அமௌண்ட் வந்து பே பண்ணுவாங்க. பட் இதெல்லாமே வந்து பார்த்தா ஜிஎஸ்டி போக ரிமைனிங் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஷேர் பேசஸ்ல வந்து பிரிஞ்சிடும். இதுல ப்ரொடியூசருக்கு வந்து ஒரு பெரிய ஷேர் வந்து போகும். அந்த அமௌண்ட்டை அந்த கம்பெனி சோஷியல் சர்வீஸ்க்காக யூஸ் பண்ணிப்பாங்க. நீங்க எவ்வளவு அமௌண்ட் போட்டிருந்தீங்கனாலும் சரி, அது யாருக்கு போச்சு, எதுக்காக செலவு பண்ணாங்க, அதோட பில்னு அந்த ஆப்லயே உங்களால பாத்துக்க முடியும். ரிமைனிங் இருக்கிற இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த சோஷியல் காஸ்ட்காக ஃபர்ஸ்ட் நாங்க ப்ரியாரிட்டி எஜுகேஷனுக்காக தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி வந்து வச்சிருக்கோம். எந்த குழந்தைங்க லைக் ஒரு சிங்கிள் பேரண்ட் சைல்டு, அப்பா அம்மா இல்லாமல் ஆர்ஃபனேஜ் குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த ஃபண்ட்ஸ் வந்து போகிறது எல்லாமே நம்ம அப்ளிகேஷனுக்குள்ளே கஜானா அப்படின்ட்டு யோபாக்கஸ் கஜானான்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் க்ளீனாக வந்து எல்லாமே வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக பார்த்துக்கலாம். இப்போ டெய்லி பேசிஸில் எவ்வளோ சப்ஸ்கிரிப்ஷன் ரீசார்ஜ் வந்திருக்கு அண்ட் வீக்லி மந்த்லி எல்லாமே க்ளீனாக பார்த்துக்கலாம். அதுக்கு எது ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் இன்க்ளூடிங் அந்த பில்ஸ் இருக்கும். இப்போ நம்ம ஒருத்தவங்க தையல் மிஷின் வந்து நம்ம கொடுக்குறோம் அண்ட் ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி, ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க பண்ணோம்னா எல்லாத்துக்குமே ப்ராப்பரான பில்ஸ் வந்து க்ளீனாக பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த ஆப் வச்சிருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஆபத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா SOSன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உடனே உதவி வரும். என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த SOS பட்டன் வந்து நாங்கள் வச்சுருக்கோம். ஒன்ஸ் SOS பட்டனை கிளிக் பண்ணிட்டாக்கா ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஆப்ரேட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இமீடியட்டாக 24/7 ஒர்க் ஆகும், அங்கே கனெக்ட் ஆகும். அந்த SOSல வந்து அவங்க பார்த்துட்டு ஜஸ்ட் எதுக்காக அந்த ஃப்ரண்ட் கேமரா, பேக் கேமரா, மைக்ரோஃபோன் ஆக்சஸ் கேட்கணும், அங்கே நடக்கிற சூழ்நிலை என்ன அப்படிங்கிறது ஆப்ரேட்டர் சைடில் அவங்க பார்ப்பாங்க. ஏன்னா ஒரு சில இடத்துல ஒரு நைட் டைமில் யாரோ ஒரு திருட வந்து உள்ளே வந்துட்டான், எதுவும் அவங்களால பேச முடியலன்னா கூட அட்லீஸ்ட் அதை வந்து நம்ம டீமில் இருக்கிறவங்க பார்த்து வெரிஃபை பண்ணிவிட்டு வேலிடேட் பண்ணிட்டு அவங்க அதை அப்ரூவ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி இருக்கிற அந்த நியர்பையில் இருக்கிற ஒரு கிலோமீட்டரில் இருக்க எல்லாருக்குமே வந்து ரியல் டைம் வந்து அலாரம் அடிக்கும். அந்த அலாரம் அடித்தோடனே அங்கே மேப் லொக்கேஷனும் வந்து அவங்களுக்கு இமீடியட்டாக அங்கே கனெக்ட் ஆகிடும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு வந்தால் யாருக்கு உதவி தேவையோ அந்த இடத்துல இமீடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் போகிறது அப்படின்றப்ப ஒரு 10 பேருக்கு அங்கே கனெக்ட் ஆகணும். 10 பேர் அங்கே போனாங்கன்னா அங்கே ஏதோ நடக்க ஒரு குற்ற செயலை வந்து நம்மளால் வந்து தடுக்க முடியும். இந்த ஈவெண்ட்லாம் அவங்களால பயனடைஞ்ச சில பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க.